ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 21 பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே சக்குரா ஹிருக்கோவை போட்டு பொளந்த சீனை காட்டுவாங்க. அதுல இருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகி ஓடுவான். சக்குரா அதை பார்த்துட்டு அதுதான் உன்னோட உண்மையான உடம்பா அப்படின்னு கேட்பா. சியோ என்னோட பேர முகத்தை பாக்குறக்கு 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்பாங்க. சாண்ட்ல காட்டுவாங்க. டெமாரியோட டீம் பாத்தீங்கன்னா ஓடி வருவாங்க. காங்குரோ உட்காந்து இருப்பான். ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு கேட்கும் போது எவ்வளவு குயிக்கா வர முடியுமோ வந்திருக்கோம். சொல்ல போனா நீ தான் சப்ஸ்டிடியூட் பார்டர் கார்டை ரொம்பவுமே லேட்டா அனுப்பிச்சிட்ட. உன் பிளான் இருக்கலே மோசம் அப்படின்னு மாதிரி உன் அப்ரிசியேஷனை யாரு கேட்டா? விஷம் தாக்குனதுல இருந்து வெளியே வந்தாலும் நீ கேட்ட செல்ஃபிஷான ரெக்வெஸ்ட முடிச்சு வச்சேன்ல அப்படின்ட்டு காங்குரோ எந்திரிப்பான். போலாமா அப்படின்னு கேட்கவும் டெமாரி சேரின்பா. இந்த இடத்துக்கு எபிசோ வந்து நிப்பாரு. சாரி ஹீரோவோட ஹெட்டை யூஸ் பண்ணுவான். உடஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒர்க் ஆகுதான்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. திடீர்னு பார்த்தா அந்த ஹெட்ல இருந்து ஏகப்பட்ட சென்பான்ஸ் அட்டாக் பண்ணும். கிரானிச்சியோ அவங்களோட சக்ரா த்ரெட்ஸை யூஸ் பண்ணி சக்குராவை சிம்பிளா அந்த பக்கம் இருந்து நகர்த்திடுவாங்க. சாரி நான் நினைச்சதுதான். என் பாட்டி கிட்ட இருந்து இந்த விஷயத்த கூட எதிர்பார்க்க முடியாத என்ன? அந்த சின்ன பொண்ணு என்னோட ஹிடன் வெப்பன்ஸ்ல இருந்து டாச் பண்றதும் பெரிய விஷயம்லாம் இல்ல அப்படின்பா. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சியோவோட சக்ரா த்ரெட் சக்குரா மேல அட்டாச் ஆயிருக்க விஷயத்த காட்டுவாங்க. என்னோட அட்டாக்ஸை பத்தி நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு பப்பட் மாஸ்டர் ஜுட்ஸு யூஸ் பண்ணி சக்ரா த்ரெட்ஸால அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்றது என்ன சிம்பிள் தானே அப்படின்பா. அவன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம ஹீரோவோட டெய்ல உங்களோட சக்ரா த்ரெட்ஸை அட்டாச் பண்ணிருக்கீங்க தானே அப்படின்ட்டு என்னோட அந்த டெய்லோட மோஷன் ஸ்டாப் ஆனப்பவே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் குனாய் நைஃப் வச்சு அட்டாக் பண்ணீங்களா அதுல தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்பான். சியோ பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அசால்ட் பிளேடுங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல சக்ரா த்ரெட்டை நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். அந்த அசால்ட் பிளேட சாசோரி அவனோட டெய்ல யூஸ் பண்ணி ரெப்பல் பண்ணும்போது தான் இந்த த்ரெட்ஸால அதை மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க சியோ. என்னோட சக்ரா பாக்குற அளவுக்கு இல்லாத மாதிரி தானே நான் சப்ரஸ் பண்ணி வச்சேன். அப்படி இருந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டியா? ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பப்பட்ரி திங்க எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே அப்படிங்கவும் ஆமான்ட்டு இந்த ஷோ இன்னையோட முடியுது அப்படின்பாங்க. அதே தான் என்னோட நோக்கமும் அப்படின்பா சாசோரி. அவன் ஃபேஸ காட்டும் போது சியோ அண்ட் சக்குரா ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. சாசோரி ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைச்சீங்களா பாட்டி சியோ அப்படின்பா. முன்னாடி இருக்கிறது சாசோரி தானான்னு சக்குரா கேட்கவும் நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்கான். இவனுக்கு ஒரு துளி கூட வயசாகலையே அப்படின்ட்டு பயங்கரமா ஷாக் ஆவாங்க. சாசோரியோட ரியல் ஃபேஸ காட்டுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹிடன் சான் வில்லேஜை விட்டு சாசோரி ஓடி போயிட்டான்ல கேள்விப்பட்டேன். இவ்வளோ எங்க இருக்கக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஷாக் ஆவா சக்குரா. சாசோரி அண்ட் கிரானி சியோவை காட்டுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாசோரிஸ் ரியல் ஃபேஸ் அப்படிங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ டெய்டரா மேல கடுப்போடவே நிப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட சவுண்டு டவுட்டே இல்ல. அவங்களோட பேட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள அவங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இருந்தாலும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ககாஷி நருட்டோ சைடு திரும்புவாரு. டே காராவை ஒழுக்கு மரியாதை எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு நருட்டோ கத்துவான். சாசோரி எவ்வளவு நேரம் உள்ள இருக்கானோ அது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு டெய்டரா சொல்லும் போது அந்த பேர்ட் பாத்தீங்கன்னா காராவை முழுசா முழுங்கும். ஒருவேளை அவசரப்பட்டு வந்துட்டானா இவனை காட்டி இந்த ஜென்சுரியை கூட்டிட்டு வந்த விஷயம் மொத்தமா சதப்பிக்கும் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். நருட்டோ பயங்கரமா திட்டிட்டு உன்னை அவ்வளவு ஈஸியா தப்பிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு கத்துவான். ககாஷி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்க போய் சக்குராவை பாருங்க இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ட்டு ஓடுவான். ககாஷி வேற வழியே இல்லைன்ட்டு நருட்டோ பின்னாடி தான் போவாரு. காய் கிட்ட ஒயர்லெஸ் மூலமா உன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. காய் சைடு காட்டுவாங்க. ஒரு எண்ட்லெஸ் பேட்டில் மாதிரி இருக்கும். ஈக்குவல் பவர்ல இருக்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டா யாருமே ஜெயிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்றக்கே கஷ்டமா இருக்கு. நாங்க வரக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்பாரு காய். நெஜி ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. ஃபைட் ஆக்சுவலா வெறித்தனமா போகும். ஸ்பிளிட் அப் ஆகும்போது குனாயை வச்சு அட்டாக் பண்ணும். தலைவன் பாம் ரொட்டேஷன் யூஸ் பண்ணி தடுத்துருவான். ஒருத்தன் தடுக்கிறது உன்னோட ஆப்ஜெக்டிவா இருந்தா நான் இதை விட பெட்டராவே யோசிப்பேன்ட்டு சிரிப்பா நெஜி. 10-10 2 ஸ்க்ரால் எடுப்பா. அதே மாதிரி ஆப்பனன்ட் எடுக்கும். சேம் எபிலிட்டியோட இருக்க ஆப்பனன்ட் செம்ம தலைவலிவோ அப்படின்ட்டு டென்ஷன் ஆவா 10-10. இந்த ஃபைட்டை முடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்ல போல அப்படின்ட்டு லீ அட்டாக் பண்ணுவான். ஈக்குவல் ஃபைட்டா இருக்கும். நல்ல மூவ் தான் என்ன மாதிரி இருக்கவனே அப்படின்பா. கொஞ்ச நேரத்துக்கு பேக்கப்பை பத்தி திங்கே பண்ண முடியாது போல இருக்குன்ட்டு கடுப்பாவார் ககாஷி. சக்குரா கிரானி சியோ அதிக நேரம் நீங்க தாக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. சேஸ் பண்ணி போகும்போது நருட்டோ அவ்வளோ ஈஸியா உன்னை தப்பிக்கிறதுக்கு விட மாட்டேன்டான்னு கத்திக்கிட்டே தான் போவான். இன்னுமே சேஸ் பண்றானா சீக்கிரம் வந்து சேர்றா அப்படின்னு கத்துவான். இந்த பாயிண்ட்ல அவனோட கிளேவ் எடுத்துட்டு பக்கத்தால வந்தேன்னா விஷயங்கள் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சிரிப்பான். சாண்ட் சைட்ல இருந்து பேக்கப் வந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பயங்கரமா மூச்சு வாங்குவாங்க. காங்குரோ ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் பண்ண சொல்லுவான். என்ன விஷயம்னு டெமாரி கேட்கும் போது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்பா. என்னடா பேசிட்டு இருக்க நம்ம கிட்ட டைம் இல்லடான்னு டெமாரி கடுப்பாவா. இப்படி பொறுமை இல்லாதமா இருக்காத பாக்குறக்கு ஒன்ன மாதிரியே இல்ல அப்படின்பா. காங்குரோ சிக்னல் பண்ணவும் டெமாரி திரும்பி பார்த்தா எல்லாருமே உட்காந்துருவாங்க.
எபிசோ உட்கார்ந்திருக்க மாட்டாரு. எவ்வளவு வயசான ஆளு, ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு பாருங்க. நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட எல்லாம் டிசிப்ளினே இல்ல, நீங்கெல்லாம் உங்களை ஷினோபின்னு சொல்லிக்காதீங்கன்னு திட்டுவா. தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவான் காங்குரோ. நாள் பூரா பார்டர்ல நின்று இருக்காங்க, திரும்ப வில்லேஜுக்கு வந்தாங்களா, அப்புறம் திரும்ப இப்ப நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு டாப் நாச்சான ஷினோபினாலும் கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் முடியும், ஃபோர்ஸ் பண்ணில எதையும் பண்ண முடியாது அப்படின்னு காங்குரோ சொல்லவும், அப்படிலாம் இல்ல, லார்ட் காரா கஷ்டத்துல இருக்கும் போது நாங்க இவ்வளவு ஈஸியா ரெஸ்ட் பண்றதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு மாட்சூரி கத்தவும் எல்லா ஷினோபியுமே ரியலைஸ் பண்ணுவாங்க. காசேகாகேவோட நன்மைக்காக நாங்க எதுவும் செய்ய தயார் அப்படின்பாங்க. இதை கேட்ட டமாரி சந்தோஷப்படுவா. எபிசோ ஸ்டாப் பண்ணுவாரு. என்ன விஷயம்னு கேட்கும் போது, ஒரு ஷினோபி எந்த சூழ்நிலையிலுமே தன்னோட பொறுமையை மட்டும் இழக்க கூடாது. காங்குரோவே எடுத்துக்கங்க, அவசரப்பட்டு எனிமி கிட்ட போய் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில திரும்ப வந்தான் அப்படின்னு எபிசோ சொல்லும் போது தலை சொஞ்சிட்டு நிப்பான் காங்குரோ. உங்களோட கரண்ட் ஸ்டேட்டை பாருங்க, நம்ம எந்த மாதிரியான இடத்துல நின்னுட்டு இருக்குன்னு கூட உங்க யாருக்குமே ஐடியா கிடையாது அப்படின்னு எபிசோ சொல்லவும், எதை மீன் பண்றீங்கன்னு டெமாரி கேப்பா. எக்ஸாம்பிளுக்கு இதோ அங்க பாருங்க அப்படிங்கும் போது பயங்கரமா லேண்ட் பொழந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. இது கண்டிப்பா லீஃபும் அக்காட்சுக்கும் சண்டை போட்ட இடமா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எபிசோ சொல்லவும், அப்படின்னா அப்படின்னு டெமாரி பேச வரும்போது, ஆமா நம்ம அவங்களோட டெரிட்டரிக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு பாரு எபிசோ. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். இன்ஃபேக்ட் அதாவது டிராப்ல எல்லாம் மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இப்ப நீங்க இருக்க இந்த கரண்ட் ஸ்டேட்ல எல்லாம் ஓவரா எமோஷன் ஆகி பொறுமை இல்லாம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே சாக வேண்டியதுதான் அப்படின்பாரு. இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆவாங்க. டெமாரி தலை தொங்கிரும். யாரும் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது நான் பழைய ஸ்டோரிஸ்லாம் சொல்றேன் அப்படின்பாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தேர்ட் காசேகாகேவோட கதை அப்படின்னு சொல்லும் போது ஷாக் ஆயிட்டு, தேர்ட் காசேகாகேவா அப்படின்னு கேப்பா. ஆமா, தேர்ட் காசேகாகே பத்தி தான். சான் ஹிஸ்டரியிலேயே அவர் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷினோபியை பார்க்க முடியாது. கண்ணை மூடி துறக்கறதுக்குள்ள தேர்ட் காசேகாகேவை கிட்னாப் பண்ணிட்டதா நியூஸ் வந்துச்சு. இதை கேட்ட வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க. அவங்களோட லீடரை தேடுறதுக்கு எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கூலான ஆட்டிடியூடே போயிருச்சு. அந்த டைம்லாம் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல, ஈஸியா ஏகப்பட்ட எனிமிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க உள்ள பூந்து. அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா அவங்க அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோ மோசமான வார்க்கு போகணுங்கிற அவசியமே இருந்திருக்காது அப்படின்ட்டு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது தேர்ட் காசேகாகேக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷன் அப்ப என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அந்த விஷயங்கள் மட்டும் திரும்ப நடக்காம பாத்துக்கங்க அப்படின்னு எபிசோ சொல்லவும், மாட்சூரி, லார்ட் எபிசோ அந்த கதை எப்படிதான் முடிஞ்சு, தேர்ட் காசேகாகேவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேப்பா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஆன்பு பிளாக் ஆப்ஸ் சேர்ந்தவங்க சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. தேர்ட் காசேகாகே இறந்துட்ட மாதிரியான எந்த ஒரு அடையாளமும் இல்ல, அவரோட உடம்பும் கிடைக்கல அப்படின்னு எபிசோ சொல்லுவாரு. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா சாசோரி சைட் ஜம்ப் ஆகும். சியோ ஷாக் ஆகி நிக்கிறத பார்த்த சாசோரி, என்ன தகச்சு போய் நிப்பீங்க போல இருக்கே, ஃபுல் எமோஷனா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளவு ஒன்றும் ஆச்சரியமா இல்ல, 20 வருஷம் கழிச்சு திரும்ப நடக்கிற ரீயூனியன் தானே அப்படிங்கவும் சியோக்கெல்லாம் வேர்க்கும். இந்த டைம்ல நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்னு காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்பா சாசோரி. ஒரு ஸ்க்ரால் எடுத்துட்டு, இந்த கலெக்ஷனை சேர்த்துறக்கே நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். சக்குரா ஆச்சரியமா பாப்பா, அதனாலதான் இது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்ட்டு சாசோரி அந்த ஸ்க்ராலை ஓபன் பண்ணுவான். அதுல வந்த விஷயத்த பார்த்துட்டு சியோல ரொம்ப ஷாக் ஆவாங்க. என்ன பிரச்சனைன்னு சக்குரா கேப்பா. அது தேர்ட் காசேகாகே அப்படின்பாங்க. ஆக்சுவலா நீங்க தேர்ட் காசேகாகே பத்தி கேள்விப்படும் போதுல இருந்து இப்ப வரைக்குமே சரி, அவரோட சான் ஹிஸ்டரியிலேயே பவர்ஃபுல்லான ஒரு மேன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியா எபிசோ சொன்ன ஸ்டோரியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரோட உடம்பும் கிடைக்கல, அதே மாதிரி அவர் இறந்ததுக்கான எந்த ஒரு சைனுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்டா எல்லாருக்குமே இப்பதான் புரிஞ்சிருக்கும் எதனால தேர்ட் காசேகாகேவோட உடம்பு கிடைக்கல அப்படின்னு. ஆக்சுவலா திங்க் பண்ணி பார்த்தா, சானோட ஹிஸ்டரியிலேயே இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஒருத்தனை அடிச்சு அவனோட கலெக்ஷன்ல வச்சிருக்கானா. சாசோரி எப்படிப்பட்டவன்? இந்த பாயிண்ட்ல சாசோரியோட சிரிப்புலாம் பயங்கர வில்லத்தனமா இருக்கும். இது எப்படி இருக்குன்ட்டு சாசோரி கேட்கும் போது, கிரானி சியோக்கும் தேர்ட் காசேகாகேக்கும் என்ன சம்பந்தம்னு திங்க் பண்ணுவா சக்குரா. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு வில்லேஜ்ல இருந்து தேர்ட் காசேகாகே சடனா டிசப்பியர் ஆனது. காசேகாகேலயே ரொம்பவுமே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தும் கூட கிடைக்கல, சிம்பிளா காணாம போயிட்டாரு. சாசோரி நீதானா அப்படிங்கும் போதெல்லாம் அதுக்கு என்னன்ட்டு நக்கலா பேசுவான். நாளைக்கு சாக போற கிழவி நீ தேர்ட் காசேகாகேவோட டெத்துக்கு என்ன பழி வாங்க முடியுமா? முடியவே முடியாது அப்படின்னு சாசோரி சொல்லவும், ரிட்டையர் ஆயிட்டனா, நாளைக்கே சாக போறானா, இதெல்லாமே நடந்தாதான் நான் இன்னைக்கு மட்டும் செத்துட்டேனா ஏகப்பட்ட விஷயங்களை நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்பட வேண்டிய நிலைமையில தான் இருப்பேன். ஏகப்பட்ட மோசமான மனுஷங்களோட சேர்ந்துட்ட பேர குழந்தை, உன்னோட சொந்த வில்லேஜுக்கே துரோகம் பண்ணிருக்க, இதோட 3 தடவைக்கு மேல காசேகாகே விஷயத்துல தலையிட்டு இருக்க. 3வது தடவையான்ட்டு கேட்டு ஷாக்காவா சக்குரா. 4வது காசேகாகே காராவோட அப்பாவை கொன்னது ஒரோச்சிமாரு, அவங்கள கைட் பண்ணதே சாசோரி தான். அந்த வகையில இப்ப காரா அதுன்னு மட்டும் இல்லாம தேர்ட் காசேகாகேயும் சேர்த்தி அப்படின்னு சொல்லும் போது, நிறுத்து, 4th காகே செத்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அது என்னோட சப்பார்டினேட் தான் கைட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, நீ செஞ்சா என்ன அவனுக்கு செஞ்சா என்னடா, எல்லாம் சேம் தான், இன்வால்வ் ஆகலைன்னு சொல்ல வரையா அப்படிங்கும் போது, இதுக்கு முன்னாடி அக்காட்சு
அகட்சுகியில நானும் அவனும் தான் ஒரிஜினல் பேரா இருந்தோம். அந்த டைம்ல தான் அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணேன். ஆனா அப்படின்னு சொல்ல வரும்போது சக்குரா பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு அண்ட் சாஸ்கே ரெண்டு பேர்த்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு, நீ தான் ஃபர்ஸ்டா ஒரோச்சிமாரு கூட சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணினா அவனை பத்தியும் அவன் செஞ்ச விஷயங்களை பத்தியும் உனக்கு நல்லா தெரியும்ல, அதுதான் விஷயம்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய பதில் கிடைக்க வேண்டியது இருக்கு அப்படின்பா சக்குரா. சியோ சக்குரா அப்படின்பாங்க, உங்க ரெண்டு பேர்த்து கதையும் முடிச்சுட்டு அந்த ஜின்சூரிக்கே நான் தேடி போகணும், பீப்புளை வெயிட் பண்ண வைக்காது எனக்கு பிடிக்காது, உன் கொஸ்டின்ஸுக்கான எந்த ஆன்சருமே இப்ப கிடைக்காது அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். சக்குராவை சக்கரா த்ரெட்ஸை யூஸ் பண்ணி பின்னாடி புல் பண்ணாலும் சாசோரி சாகுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அந்த பப்பட்டோட ஃபாஸ்ட்டுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. ஹீருக்கோவோட டெய்லை யூஸ் பண்ணிலாம் தடுப்பாங்க சியோ. ஹீருக்கோவோட டெய்ல் பீஸா போனதை பார்த்துட்டுலாம் ரொம்ப ஷாக் ஆவாங்க. நல்ல மூவ் தான் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு முடிஞ்சா இதை தடுங்கன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஷாக் ஆவாங்க சியோ. சாசோரி இந்த பாயிண்ட்ல 1000 ஆர்ம்ஸ் மேனிபுலேஷன்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். சியோ மேனிபுலேட் பண்ண மாதிரி தெரியும், இருந்தாலுமே அட்டாக்ங்கிறது ஹெவியா நடந்திருக்கும். சாக்குரான்ட்டு கத்துவாங்க சியோ. அவ கதையை முடிச்சனா இல்லையான்ட்டு பார்க்கும்போது சக்குரா எப்படியே தப்பிச்சிருப்பா. இந்த கிளவியோட மேனிபுலேஷன் நினைச்சாலே செம்ம காண்டாகுதுன்ட்டு கடுப்புல இருப்பான் சாசோரி. சக்குராவை அந்த இடத்துல இருந்து வெளியே புல் பண்ணும் போது இதான் விஷயமா அப்படின்ட்டு சாசோரி பாய்சன் கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். மூச்சு விடாத சக்குரா அப்படின்னு கத்துவாங்க சியோ. பாய்சனான்ட்டு ஷாக்காவா, இந்த பாய்சன் ஸ்மோக்ல உங்க மோமெண்ட்ஸே மொத்தமா குழப்ப போகுது அப்படின்னு சாசோரி திங்க் பண்ணுவான். ஆக்சுவலா அந்த பாய்சன் ஸ்மோக்குள்ள பாத்தீங்கன்னா சக்குரா இருப்பா, அதனால அவளை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியாது. எந்த டைரக்ஷன்ல நகர்த்ததுனே சியோனால பார்த்து பண்ண முடியாது இல்லையா, அதனாலதான் அந்த மூமெண்ட்ஸ்ங்கிறது இரலவெண்ட் ஆகும் அப்படின்னு சாசோரி மென்ஷன் பண்ணியிருப்பான். சக்குரா அப்படின்ட்டு சியோ பயங்கரமா கத்துவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் சியோ சீக்ரெட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜோட நோட்டபிள் பர்சனை பார்க்க போறோம் அப்படின்பா டென்டென். இன்னைக்கு ரொம்பவுமே ஃபேமஸான லீஃபோட நம்பர் 1 டாக்டிஷியனை பத்தி தான் பார்க்க போறோம், கக்காஷி சென்சே அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தோம். இருந்தாலுமே அவர் வரக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா கக்காஷி வந்துட்டு லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்பாரு. நம்ம கெஸ்ட் எப்படியோ வந்துட்டாங்க, மிச்ச மீதியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்பா டென்டென். நருட்டோ சக்குரா அண்ட் சாசுகே இருக்க டீம் 7ஓட லீடர். அதுன்னு மட்டும் இல்லாம நம்ம வில்லேஜ் டாப் நிஞ்சா உச்சியா கிளானை தவிர்த்து இருக்க மக்கள்ல ஷரிங்கான பொசஸ் பண்ண ஷினோபி எனிமீஸோட ஜுட்சுவை ஈஸியா காப்பி பண்ணுவாரு. இந்த பாயிண்ட்ல டென்டென் பாத்தீங்கன்னா கக்காஷிய ஜாபுசா திட்டிருப்பான் இல்லையா, ஒரு குரங்கு மாதிரி பாக்குறதெல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கியாடான்னு அந்த விஷயத்த சொல்லுவா. அப்படி இல்ல காப்பி நிஞ்சான்னு சொல்லு அப்படின்பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா கக்காஷி கிரியேட் பண்ண ரொம்பவுமே அதிபயங்கரமான ஜுட்சுன்ட்டு 1000 years ஆஃப் டெத் சொல்லுவா. அது மொத்தமாவே தப்பு, அது பேரு சிடோரிமா அப்படின்பாரு கக்காஷி. ரொம்பவுமே மோசமான இன்ட்ரோவா இருக்கே டென்டென் அப்படிங்கவும் இவ்வளவு அப்பட்டமா சொல்லாதீங்கன்ட்டு அடிப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.